ஆமென். எத்தனை பேர் நான் சுகமா இருக்கிறேன் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சுகமா இருக்கிறதுனால தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். சுகமா இல்லைன்னா மருத்துவமனையில நான் படுத்திருக்கேன். நம்முடைய கிருபையினாலே கர்த்தர் நமக்கு வேண்டிய சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுத்து தேவ சமுதாயங்களை கூட்டி சேர்த்து அவரை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த பாடலாக கூட அழகானவர், அருமையானவர், இனிமையா. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறபடினால எல்லாம் அந்த கல்வாரியை குறித்து சில பாடல்களை பாடி ஆராதனைக்குள்ள போகலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர்,
சிறந்தவர், அழகானவர், அதே நேரத்துல இனிமையானவர். அவர் 1000 10,000ங்களிலும் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி என்றெல்லாம் பார்க்கிறோம். அதனால அப்படிப்பட்டதான ஒரு அழகான ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே அந்த கேடு அடைந்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக, அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக அவர் சிலுவையிலே அதிகமான பாடுகளை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னொரு ஒரு பாடலை பாடி, தெரிந்த பாடலை பாடி ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவி, எல்லாம் தெரிந்த பாடல் தான், பெர்க்மன்ஸ் பாடல். ஆனால் அந்த கவி என்ன பாட தெரியும் முடியாது, எல்லா கவி தெரிந்த கவிகள். அதனால் கண்களை மூடிக்கொண்டு கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சத்தத்தை உயர்த்தி பாட முடியுமோ அந்த அளவுக்கு நான் பாடுவேன். எக்காலத்தை போன்ற சத்தத்தை உயர்த்தி அப்படின்னு பாடுகிறேன். அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மௌனமாய் பாடினாலும் ஆண்டவர் கேட்பார் தான். ஆனாலும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம சத்தத்தை உயர்த்தி பாடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். அதனால ஸ்தோத்திரம். யாரும் கைகளை தட்டாமல் அமைதியாக இருக்க வேண்டாம். நம்ம கையை தட்டாமல் மெதுவாக பாடினா நம்ம சோர்வு நம்ம மேற்கொள்ளும். சத்ரு பலவிதமான சிந்தனைகளை நம்ம நடத்துவான். அதனால தான் கரங்களை தட்டி பாடணும், நல்ல வாயிலை திறந்து பாடணும். அது பாடும்போது ஒவ்வொரு வரி உணர்ந்து பாடும்போது அது நமக்குள்ள ஒரு புதிய பலனை கொண்டு வரும். உண்மையாக தேவனுடைய அன்பை ருசி பார்க்க அது நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். அப்போ நம்ம ஏனோ தானோ இருப்போம் என்று சொன்னால் அது ஏதோ பாடுறாங்க நம்மளும் பாடணுன்ற நிலைமை இருக்கும். அதான் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரவே வராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தெரிந்த பாடல் 2வது கவி பாடும்போது முழங்கால் படிட்டு நம்ம என்ன செய்யலாம்? பாடலாம். எல்லா கண்களை மூடிக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? கரங்களை தட்டி பாடலாம். கண்ணை திறந்தாலும் அங்கங்கே வேடிக்கை பார்க்க தோணும், சிந்தனைகள் சிதறடிக்கப்படும். அதனால ஸ்தோத்திரம். நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை மாத்திரம், கல்வாரியை மாத்திரம் நோக்கி பார்த்து, அல்லது அவர் உருவத்தை அல்லது அவருடைய அன்பை ருசி பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? அந்த பாடல்களால் பாடி ஆராதனைகளை கடந்து போகலாம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே
அப்பா மை ஸ்தோத்திரம் ஐயா என் தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 அப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் தெய்வமே தேவ ஆலயத்திலே எழும்பி இருக்கிறவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 அப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே மை ஸ்தோத்திரம் ஐயா என் தெய்வமே மை துதிக்கிறோம் ஹalleluya 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 மை துதிக்கிறோம் இயேசுவே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே மை துதிக்கிறோம் இயேசுவே மை துதிக்கிறோம் இயேசுவே மை துதிக்கிறோம் இயேசுவே மை துதிக்கிறோம் ரட்சகரே மை துதிக்கிறோம் ஐயா ஹalleluya 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 ஜீவனை கொடுத்தவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தினவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே புதிய வாதத்தை காணும்படியாய் உதவி செய்தவரே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 அப்பா அப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே மை துதிக்கிறோம் ஐயா என் தெய்வமே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுவே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே மை துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 அப்பா மை ஸ்தோத்திரம் ஐயா என் தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஐயா ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கோ இடியும் வர ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டை தானாக இடிந்து விழுந்தது. நாம் ஆர்ப்பரித்து பாடும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா தடைகளும் கர்த்தர் உடைக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, நம் இயேசுவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் இயேசுவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம்.
ஆண்டவரே ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 அப்பா துதிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படணுமா போராட்டங்கள் மாறணுமா கண்ணீர்கள் மாறணுமா துக்கங்கள் மாறணுமா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் தேவனுடைய ஆயுதமாகிய பரிசுத்த ஆவியை துதியின் ஆயுதங்களை ஆர்ப்பரிப்பின் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார் ஹalleluya 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 நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு போறதுக்கு நான் வரல கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆராதனைனா என்ன கர்த்தரை பாடுவது கர்த்தரை துதிப்பது கர்த்தரை உயர்த்துவது கர்த்தரை மகிமைப்படுத்துவதுதான் இதுலதான் ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார் நம்ம அமைதியா இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுகிறவராய் காணப்படுகிறார் எவ்வளவோ நன்மைகளை நான் செய்தேனே இந்த மகளை என்ன துதிக்கவில்லையே சோர்வா இருக்கிறாளே பலவீனமா இருக்கிறாளே கையை தட்ட மாட்டுறாளே வாயை விரிவாய் திறக்க மாட்டேன் நம்மளை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுகிறவராய் காணப்படுகிறார் ஹalleluya 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 பவுல் சொல்றார் உனக்கு உண்டான ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறது தேவ சமூகத்துல பார்க்கும்போது நம்ம பாடும்போது துதிக்கும் போது நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அதை நம்ம அனல் மூட்டுகிறோம் நம்ம எல்லாம் பார்த்தோன்னா ஒரு கணுக்கால் அளவுக்குலாம் இருக்கிறோம் ஆனால் பக்தன் பாடுகிறான் இடுப்பு அளவு கடந்து போனோம் முழங்கால் அளவு கடந்து போனோம் நீச்சல் அளவுக்குலாம் கடந்து அப்புறம் எப்படி கடந்து போக முடியும் 1000 முறம் கடந்தால்தான் அதெல்லாம் நான் கடக்க முடியும் நாம் இருக்கிற இடத்திலேயே இருந்தோம் என்று சொன்னால் அந்த கணுக்கால் அளவோடு இருப்போம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருப்போம் ஒரு மேன்மையான அனுபவத்துல கடந்து போகவே முடியாது ஆனா நம்மளை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் நீச்சானத்துகளாய் கடந்து போகணும் நீந்தி 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 அவர் அன்பை ருசி பார்க்கணும் அவருடைய பிரசன்னத்தை உணரணும் அவருடைய அன்பை நாம் அதிகமாய் உணரணும் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஹalleluya 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே என் தெய்வமே துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஹalleluya சமூகத்துல மாத்திரம் இருதயத்தை கடினப்படுத்த சத்துருக்கு கொண்டாட்டமா இருக்கும் ஆண்டவர் சமூகத்துல இருதயத்தை ஒப்பு கொடுக்க நம்ம மத்தியில் இருக்கிற ஆவியானவர் சந்தோஷப்படுகிறவராய் காணப்படுகிறார் நாம் அநேகர் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு எதையோ சிந்தித்து கொண்டு ஏதோ கவலையோடு பாரத்தோடும் இருக்கிறோம் உண்மையாகவே ஸ்தோத்திரம் நான் ஒரு அருமையான சகோதரியை சந்திச்சு அவங்க சொன்னாங்க தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கடந்து போக அந்த நாள் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது சந்தோஷமா அது எவ்வளவு பெறையில வந்தாலும் அதையெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியுது ஆனா தேவ சமூகத்துக்கு போகலன்னாக்கா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பெரிதா காணப்படுது சின்ன வேலை பெரிதா காணப்படுகிறது அதுக்காக ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துல என்ன தடையாஇருந்தாலும் அதெல்லாம் நீக்கிட்டு நான் கடந்து போயிட்டே தேவ சமூகம் வந்தாலும் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே என் தெய்வமே நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரம் ஐயா நம்ம அப்படியே எழுந்திருக்கலாம் ஹalleluya ஹalleluya எழுந்து நிற்கணும் பயத்தோடு நடுக்கோடு எழுந்து நிற்கலாம் வேடிக்கை பார்த்துக்கிறேன் தேவ சமூகம் தேவ நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் தேவ நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார் ஏன்னாக்கா அவர் வாக்கு தேவன் என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் அவர் மத்தியில் இருப்பேன்னு சொல்லிக்கிறார் அவர் வாக்கு மாறாத தேவன் வாக்கு தேவன் அவர் அந்த வாக்கு இருக்கிற மத்தியில கடந்து வந்திருக்கிறார் நாம தான் அவர் பிரசனத்தை உணராமல் இருக்கிறோம் ஹalleluya ஆவியானவரே நன்றி ஆண்டவரே ஏசப்பா நன்றி ஆண்டவரே எந்த அளவுக்கு பாடுங்கள் எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆராதனை நம்ம ஆசீர்வாதமாய் கர்த்தரை மாற்றிக்கொள்வோம் ஹalleluya என் தெய்வமே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே
மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை எல்லாம் பாடுங்க தெரிந்த துதி ஆராதனை ஆராதனை நாமத்தை வாயினால பாட்டினால மகிமைப்படுத்துங்க. ஆராதனை அப்பாவுக்கு ஆமென், 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 ஆமென். ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதியாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை துதியாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்லபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டி
Hallelujah, 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 hallelujah. என் தெய்வமே துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே துதிக்கிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம். என் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம். நாம் அப்படியே முழங்கால் படியிடலாம். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே துதிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே என்கள் கண்களை மூடலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே துதிக்கிறோம். என் தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் எல்லா கரங்களை அசைத்து பாடலாமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மணவாளரே, துணையாளரே என் மணவாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத துணையாளரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. பிரசன்னம் பிரசன்னம்
அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டலாமா? இவற்றமா ஆராதனை தேவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காய் எல்லா கரங்களை தட்டி கத்தரை ஆர்ப்பரிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியான நேரங்களிலும் மீதியான பகுதியிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக